ஹாய் கேஸ் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நானும் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நார்தர்ன் ஆன்டேரியோவில் ஓரிலியான ஒரு இடம் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன லேக்ஸு, பார்க்ஸ் அண்ட் பீச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்துட்டோம் ஒரிலியாவுக்கு. இங்கே ஒரு ஃபேமஸான பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹாம்பர்கர் பிளேஸ் இருக்குது. அந்த இடம் பேர் பெப்பர்ஸ். ஸோ இது என்ன ஸ்பெஷாலிட்டினா எல்லாமே சார்கோலில் பாபிக்யூ பண்ணி அந்த பர்கரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த ஹைவேல நிறைய தடவை போயிருக்கேன். ஆனால் எப்போவுமே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம வீக் டேயில் வந்திருக்கோம். ஸோ அதனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ லைனில் வெயிட் பண்ணி ஆனாலுமே லைன் இருக்குது. ஸோ அதனால் சின்ன லைன் தான். ஸோ வெயிட் பண்ணி வாங்குவோம். ஸோ உள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ஹைவே இங்கே பாருங்கள் பக்கத்தில் இங்கே சைடில் இருக்குது. இங்கே கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது லக்கிலி. ஸோ சீக்கிரம் வாங்கிடலாம். இப்போ என்ன இருக்குன்னா சீஸ் பர்கரு, ஹாம்பர்கர், டபுள் பேட்டி, ட்ரிபிள் பேட்டி, ஹாட் டாக்ஸு, பூட்டின் அதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேக்கு நடுவில் ஒரு க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடி இது கிடையாது. ஸோ ஆனால் இங்கே நிறைய பேர் வந்ததுனால இந்த சைடு ஹைவேல வரவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஆக்சஸ் இருக்கும் முன்னாடி. ஸோ இந்த இடம் ரொம்ப பிஸியானதுனால இப்போ அங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலே வாக் பண்ணி வர மாதிரி இவங்க வச்சுருக்காங்க இந்த கடைக்கு வரதுக்குன்னே. ஸோ அவ்வளோ ஸ்பெஷல் இந்த கடை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே ஆர்டர் எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா 2 டபுள் பேட்டி சீஸ் பர்கரு, ஒரு பூட்டின்னு, 2 சாக்லேட் ஷேக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே சில வெயிட்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் வாங்கிட்டு போய் உடனே வெளியவே கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ ரைட் சைடில் வாங்கிட்டு உள்ளே போய் ஆர்டர் கொடுத்து உடனே கொடுத்துட்றாங்க. ஸோ லைனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ட்ரெயின் மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே உள்ளே போய் உட்காந்து கூட சாப்பிட்லாம். செம்ம ஃபாஸ்ட் சர்வீஸ். டக்குன்னு கொடுத்துட்டு இப்போ தான் ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி தான் இருந்துச்சு வெளியில். டக்குன்னு உள்ளே வந்துட்டோம். செம்ம ஃபாஸ்ட் சர்வீஸ். ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. கையில் அது நம்மளுக்கு தான் ப்ரோ. அப்படி எடுத்துக்கலாம். அதில் ரைட்டில் போயிடலாம். உள்ள கீழே ஒரு ட்ரெயின் இங்கே இருக்குது. இப்போ என்ன கெனடியன் நேஷ்னல் கபூஸ் ஏதோ போட்டிருக்கு. இப்போ பின்னாடி கீழே உட்காந்து சாப்பிட இதில் இங்கே நிறையா இவங்க கிரவுண்ட் தான் போல் இருக்குது. எல்லாமே பெஞ்சாக போட்டிருக்காங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. பாருங்கள் நடுவில் எவ்வளோ பெரிய ஒரு சேர். ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்குது இதில். ஜி ஓகே அப்படியே போவோம் பின்னாடி சார். சூப்பராக இருக்குங்க அந்த ஆம்பியன்ஸு. நல்லா எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இங்கே உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்குது. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. இப்போ சம்மர் டைம்னால நிறைய பேர் வருவாங்க. அது வீக்கெண்ட் டைம்லலாம் பயங்கர கூட்டம். அதுதான் அவங்க ஃபாஸ்ட் சர்வீஸ். அதுதான் ஜி. என்ன ஜி ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் இதுன்றீங்க, ஸ்லோவாக பண்ணாலும் இதுன்றீங்க. அவர் ஃபோட்டோ ஃப்ரீக்காக இருக்கட்டும், நீங்களும் ஃபோட்டோ ஃப்ரீக் தான். நான்லாம் இல்லை ஜி. போய் இறங்கணுன்னே இந்த ஃப்ளாக் தெரியுறாங்க.
ஸோ இப்போது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு எங்கே வந்திருக்கோம்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பீச்சு. இது வந்து இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னு தெரில, ட்ரை பண்ணுறேன். கூஷி ஷெங் ஏதோ போட்டிருக்கு பீச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பீச் தான் இது. இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கு கொஞ்சம் ஏற்றமான பீச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு பார்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு அந்த ஸ்லைட்ஸு அதெல்லாம் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்ன பீச்சுனால நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு இந்த சின்ன மினி தியேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே இருக்கிற லோக்கல் ஆட்களுக்கு ஏதாவது நம்ம இங்கே ஏதாவது ப்ரோக்ராம் ஏதோ பண்ணோன்னா அந்த ஸ்டேஜ் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே பெஞ்சஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்குது. இங்கே எல்லாம் இந்த வாஷ்ரூம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த சைட்லாம் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது சின்ன பசங்களுக்கு அட்வென்ச்சரஸ்க்கு ஏதாவது அட்வென்ச்சருக்கு ஏதாவது இந்த ஸ்லைட்ஸு அந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பை பண்ணுறீங்க? பார்த்து அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே போயிடுங்க அந்த சைடு. நல்லா இருக்குது. இந்த பாருங்க, இந்த இடம் ஒரு மாதிரி இதாக இருக்குது பாருங்க. விழுந்தாங்கன்னா அடிபடாமல் இருக்குது. இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரிஜிடாக இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து எகிரி குதிச்சா கூட அடி அவ்வளோ படாது. ஸோ அந்த சைடு போவோம், அந்த இது தியேட்டர் சைடு போவோம். அந்த ஏஜுக்கா? ஓகே. இல்லை இப்படி போனீங்கன்னா நம்ம இந்த பாத்வேல போயிடலாம், இதெல்லாம் மண்ணில் நடந்துட்டு போனோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் மாதிரி இருக்குது அந்த சைடில். ஸோ அங்கே போய் நிற்போம். இப்படியே இந்த லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் அப்படியே அந்த பாத்துக்கு போயிடலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா. ரொம்ப மக்கள் ரொம்ப கம்மி, அதுவும் வீக் டே வரையா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா குவாய்ட்டாக. கேமராமேன் மாடல் ஜி, கேமராமேன் அதே மாதிரி பண்ணுங்க பாஸ். ஒரு போஸு அண்ணாத போனோமா தான் போனோம். எனக்கு தெரியும், நீச்சல் அடிச்சேன். இது கேமரா கீழே ஒன்று. அவருக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாதுல்ல, உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. உங்களுக்கும் தெரியாதா? சொன்னீங்க மட்டும் தான் தெரியாது. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்புறம் நான் அப்படியே டைவ் அடிங்க அப்படியே. சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் வாங்கிக்கலாங்க. அப்படியே டைவ் அடிங்க அப்படியே இங்கேருந்து. அவர் போட்டோம் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் அவர் தான். நம்ம இங்கிருந்தே பார்ப்போம், கீழே விழுந்து அப்படியே திரும்பி லாஸ்ட்ல தெரியாது. அப்புறம் ஜி இதில் பாருங்க எவ்வளோ லைக் கிளியராக இருக்கு பாருங்க தண்ணிலாம். ஆழம்தான். யா அந்த எட்ஜில் போனால் இன்னும் ஆடும் பயங்கரமாக. ஏன்னா அது சப்போர்ட் இல்லாமல் நிற்கிறதில்ல. லாஸ்ட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பின்னாடி இருந்து அஜித் குமார்லாம் அதெல்லாம் எதுக்கு வேணாம். இது வந்து கருப்பு அஜித் குமார். ஜி பிடிக்கலன்னா ஆடுது ஜி பயங்கரமா. ஏரி பேலன்ஸ் இல்லை, நீங்கள் தான் பேலன்ஸு. எடுக்கவா? வேற மாதிரி இருக்குவா? லீவா? லீவ்ல நீங்க நிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. அப்படியே தள்ளி விடுறோம் நன்னியோட ஜாக்கெட்டும். அப்படியே ஆழம் தான் இங்கிருந்தே தெரியுதா? ஆழம் 7-8 அடி இருக்கும். இருக்கும். மீனாஜி இதெல்லாம் இதில் உள்ள ஐயா மீன்லாம் இருக்கு ஜி. அப்படியே ஒரு டைவ் அடிச்சு ஒரு மீனை பிடிங்க அப்படியே. 8 அடி. இது வந்து 7 அடி இருக்கும். இதுக்கு மேல 8 அடி. அவ்வளவுதான் இருக்கும். 6 அடி. நீ எங்க வர லைஃப் கார்டு இருக்கானுங்க பாத்தீங்களா இல்லையா? யா பார்த்துனே இருப்பாங்க இங்கே. அவனுக்கு தான் சின்ன பசங்க தானே போகிறானு. ஆனால் இதுவும் அதுக்கு தான் ஜி. இந்த டைவிங் பண்ணிட்டு குளிச்சுட்டு இப்படி மேலே ஒரு தானே இது வச்சிருக்கானுங்க. ஆமாம் ஜி, அதுக்கு தான் இது வச்சிருக்கானுங்களே. துண்டு இருந்தா குளிக்கலாமா? துண்டு எல்லாமே குளிக்கிறதா? குதிக்க போறீங்களா? ஜி உளுந்துற போறீங்க பார்த்து. ரொம்ப கோல்டானும் இல்லை. உள்ள இறங்கி நீ கையை விட்டு அந்த
அந்த எட்ஜில் நீங்கள் கை வச்சு போகிறாங்க குழந்தைங்க குளிக்குதுல்ல. இல்லை இதில் கை வச்சு பார்க்கலாம் அந்த இந்த சைடு. இல்லை இதில் கூட பார்க்கலாம் அந்த ரைட் சைடில். பாருங்க சவுண்டு கேட்குது உங்களுக்கு. கேமுக்கு போடுற மாதிரி க்ரீக்கிங் சவுண்ட். அலை ஆடுறதுல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு அப்படியே. ஜி இதில் தொட்டு பாருங்க தண்ணி எவ்வளோ கோல்டாக இருக்குன்ட்டு. கோல்டாக தான் இருக்கும் வாட்டர் கொஞ்சம். சூடாக இருக்கா? நான் அங்கே கீழே தான் விட்டு பார்த்தேன். அதுக்கு மேலே நான் பாருங்க இன்னும் போய் போய் சில்லுன்னு இருக்கீங்க. அங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். போ சரியான நாற்றம் இருந்துச்சு. அப்படியா? எப்படி விட முடியாது. நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் இன்சைடு ஆப்போசிட்டில் பெஞ்ச் போட்டிருக்காங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் இங்கே எதாவது பண்ணுறாங்கன்னா இந்த தியேட்டரில் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே உட்காந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே ஏதாவது ஃபுட்டு வந்து இங்கே எதனாவது ஃபுட் ட்ரக்ஸ் எதனாவது இருந்தால் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. இன்னும் சம்மர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து கூடி சீக்கிரம் எதனாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. இந்த YMCAலேருந்து இல்லை வேறு லோக்கல் பர்ஃபார்மிங் ஏதாவது கம்பெனிஸ் எதனாவது வந்தால் கூட பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன வீடானு தெரில, இல்லை இங்கே ஏதாவது இந்த செக்யூரிட்டிக்கு ஏதாவது ஒரு பில்டிங்கானு தெரில. நல்லாயிருக்கு. ட்ரெயினில் எங்கேயாவது இந்த சின்ன பசங்களுக்கு ஓட்டுற மாதிரி எதனா இருக்குமா இருக்கும். இந்த ட்ராக் ரொம்ப அன்யூஸ் ட்ராக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரோட்ரி கிளப் அவங்களோட பில்டிங் நினைக்கிறேன். இது டிக்கெட் $5 இதை போட்டுருக்கு பாருங்க. ட்ரெயின் ஸ்கெடியூல் $5 இங்கேருந்து கூப்பிட்டு போகணும் நினைக்கிறேன். இது அப்படியே சுற்றி அப்படியே போகுது பாருங்க. ஃபுல்லாக ரவுண்டாக அப்படியே அங்கே வரைக்கும் போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். செகண்ட் ஸ்பாட் இது. இந்த இடம் பேர் வந்து JB ட்ரூட் ஹோப் மெமோரியல் பார்க். ஸோ அதுதான் இந்த இடம். இப்போ சம்மர் நாளில் இப்போ பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, அப்புறம் ஏதோ ஹேட்டி பேக்குன்னு ஏதோ வச்சுருக்காங்க இங்கே சைடில். கிளைமேட் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப கோல்டாகவும் இல்லை. பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஐஸ்கிரீம் கடை. ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஐஸ்கிரீம், இந்த பேட்டி வேகன், ஃப்ரைஸு, சீஸ் பர்கரு. இப்போ சாப்பிட்டு வந்த பர்கரே கொஞ்சம் இப்போ ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டோட இந்த இடம் வந்து பயங்கரமான வியூ. அதுவும் இந்த கிராஸ் ட்ரீஸ் அப்படியே கிராஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து அப்படியே க்ரீனாக இருக்கனால அந்த வாட்டர் பாடிஸ் வந்து அதோட ப்ளூ ஷேடு வந்து சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் அங்கே தூரத்தில் கொஞ்சம் ஒரு வீடுலாம் வேறு தெரியுதா, அதனால் பயங்கரமாக இருக்குது வியூ. இங்கே ஒரு குட்டி பீச் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் அப்படியே போவோம் அந்த சைடு. இங்கே சம்மர் வந்தால் தான் வந்து எல்லாம் வெளியே வந்து உட்காருவாங்க. வின்டர் வந்தனா அப்படியே இன்சைட் த ஹவுஸ். சூப்பராக இருக்குது. இது இந்த வாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே லைன் அப்படியே கோடு கூட தெரியுது. ஏதோ லைன் போட்ட மாதிரி. அது காற்றடிக்கிறதுனாலையா இல்லை அந்த கீழே செடிமெண்ட் ஆகிருக்கிற மட்டு அப்படி இருக்கிறதுனாலையான்னு தெரியல. அப்படியே லைன் அப்படியே ஒரே ஸ்ட்ரீம் ஆஃப் லைன் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைட் சாண்டா, அந்த சைடு அப்படியே ட்ரீஸு, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளெயின் கிராஸ் லேண்ட்ஸ் மாதிரி இருக்குது. அதில் ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே ஒரு பெல்ட் ஆஃப் ட்ரீஸ் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ சின்ன இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல பயங்கரமான இடம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல.
மாதிரி குட்டி குட்டியாக போய் நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி ஏரியாலாம் தெரியும். ஏன்னா யூஸ்வலாக ஜென்ரலாக வந்து இந்த ஃபேமஸான ஏரியா வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் வந்து நம்மளாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வந்து தெரிய வரும். அதுவும் இந்த ஃபேமஸாக இருக்கிற இடத்த விட இந்த மாதிரி சின்னதாக நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஏரியா தான் வந்து கடைசியில் இப்போ நல்ல மெமரியாக இருக்கும். நல்ல ஒரு வியூ இங்கேருந்து.